அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் யோகா பெருமாள். ஸோ இன்றைக்கி பயிற்சியில் நம்ம அடுத்து என்ன ஆசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தாளாசனம். தாள் அப்படின்னா பனைமரம் மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இப்போ பனைமரம் பார்த்திங்கன்னா பனைமரத்தில் எந்த பகுதியும் வீணாகிறது கிடையாது. இது மாதிரி உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த தாளாசனம். இந்த தாளாசனம் செய்கிறதுனால உடல் வளர்ச்சியதே மாட்டோம், மெட்டாபாலிசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வளரும் குழந்தைங்க பண்ணாங்கன்னா நல்ல ஹைட்டு க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஆசனம் உதவுது. உடல் உறுதியாக இருக்கும், கழுத்து வலி சரியாகும், காது கேட்குறதுல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குறிப்பாக வெரிகோஸ் வெயின், குதிங்கால் வலி இதெல்லாம் சரியாகும். ஸோ ரொம்ப எளிமையான ஆசனம் தான், எல்லாருமே செய்யலாம். இப்போ இந்த தாளாசனம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆசிரியர் மணிகண்டன் செய்வாங்க, கவனிங்க. இந்த மாதிரி போர்வையை விரிச்சிட்டு ஓய்வில் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் நின்றுக்குங்க. பிறகு கால்கள் வி ஷேப்பில் வச்சுருங்க. குதிங்கால் ரெண்டும் சேர்ந்துருக்கணும், கட்டை விரல் ரெண்டும் இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். கண்டிப்பாக கால் இந்த மாதிரி வச்சுக்கணும். தென் கைகள் கோர்த்து நெஞ்சில் வச்சிடணும். இப்போ கண் திறந்து தான் பண்ணணும், கண் மூடி பண்ணக்கூடாது. மெல்ல மூச்சை இழுத்து கொண்டே குதிங்கால் உயர்த்தி கொண்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். பிரைத்தன் நேர பார்க்கணும், மூச்சு இயல்பாக இருக்கணும். பாருங்கள், கால் இந்த மாதிரி உயர்த்தி இருக்கணும். நீங்கள் அப்படியே நேர பார்க்கணும், உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும், மூச்சு இயல்பாக இருக்கணும். இப்படி ஒரு 10லேருந்து 15 வினாடி நீங்களே கவுண்ட் பண்ணிவிட்டு நிற்கலாம். தென் ரிலீஸ் பண்ணும்போது மெல்ல குதிங்காலை கீழே இறக்கி கொண்டு கைகளை இறக்கி கொண்டு ஜஸ்ட்டில் உள்ளங்கையை வச்சிடணும். பிரைத்தா. இப்போ கண்கள் மூடி ஆழ்ந்த சுவாசம் ஒரு 2 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை செய்யலாம். பிரைத்தன், மூச்சு எழுத்துக்கிட்டே வர்றோம், குதிங்கால் உயர்த்துறோம். ஸோ இந்த ஆசனம் பண்ணுறதுனால நிறைய நம்ம மாணவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் சூப்பராக சரியாக இருக்குது, குதிங்கால் வலி சரியாக இருக்குது. இது மாதிரி ப்ரோசன் ஷோல்டர், கை உயர்த்த முடியாத தன்மை, இதய அடைப்பு இதெல்லாம் வராமல் தடுக்கும். இது மாதிரி உடம்புல உள்ள நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் இந்த தாளாசனம். இப்போ மெல்ல பிரேத் ஆகும். ஸோ ஒரு 5 செகண்ட் கூட நின்று பழகுங்க, தென் ரிலாக்ஸ். அப்புறம் படிப்படியாக நம்ம 10-15 வினாடிகள் நிற்கிறதுக்கு நம்ம பழகிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தாளாசனம் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி வளரக்கூடிய குழந்தைகள் இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹைட்டு க்ரோத்து கிடைக்கும். ஸ்ட்ராங்கர், டாலர், சாப்பர்னு சொல்கிறாங்களே, அது தாளாசனம் தான். ஸோ தொடர்ந்து பயிற்சி செய்வோம். அது மாதிரி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனை,